வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், குருவே துணை. என் பேர் செல்வலக்ஷ்மி. நான் ரெடில்ஸ் மலவளக்கலை மன்றத்திலேருந்து வந்திருக்கேன். நான் லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக மலேசியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் நம்ம வேதாத்ரியம் இதில் ஜாயின் பண்ணது லாஸ்ட்டு ஃபெப்ரவரியில் லீவுக்கு வந்திருந்தேன். ரொம்ப ப்ரெஷரில் வந்திருந்தேன். அப்புறம் 2 மாதம் எல்லா கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன், அகத்தாய்வு வரைக்கும். ஆனால் என்னால் பிரம்மஞானம் என்னோடய டீம் கூட ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் மலேசியா போயிட்டு இப்போ ஒரு 2 வீக்ஸ் லீவுக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ செக் பண்ணும்போது என்னோடய மன்றத்தில் ரொம்ப உதவி செஞ்சு வித்தின் 24 ஹவர்ஸ் எனக்கு எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு பிரம்மஞானம் இங்கே வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே சொல்லணும் அப்படின்னா எல்லாமே ஒரு புது அனுபவம் தான். ஆசிரியர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு சொல்கிறது எல்லாமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். தெய்வத்திலேருந்து ஆரம்பித்து பிரபஞ்ச தன்மாற்றம், ஜீவகாந்தம்னா என்ன, உயிரின தன்மாற்றம், அப்புறம் செயல் விளைவு தத்துவம், கருமையம், மன அமைப்பும் இயக்க இயல்புகளும், அப்புறம் வானியல், கோள்கள், ஆஸ்ட்ராலஜி, சயின்ஸு, ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரின்னு இருக்கிற எல்லாத்தையுமே நான் 18 வருஷம் படித்ததை 2 நாளில் மொத்தமாக கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. எல்லா ஆசிரியர்களுக்குமே அவங்களோட நேரத்துக்கும் அவங்களுடைய உழைப்புக்கும் ரொம்ப 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 நன்றி. ஆண்டவன் சொல்கிறான், அருணாசலம் செய்கிறான் அப்படின்ட்டு படத்துலலாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ எனக்கு புரியல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஆண்டவன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தராலையுமே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆக முடியும் அப்படின்றத சொல்லாமல் சொல்லி நம்ம கையிலேயே கொடுத்துருக்காங்க. ஸ்கந்தகுரு கவசத்தில் அருள் ஒளி காட்சியை அகத்துள்ளே காட்டிவிடு, அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் நீ தந்துவிடு முருகான்னு சொல்லி சொன்னதை எவ்வளோ ஒரு டீப் மீனிங். நான் அந்த அறிவு தான் நம்ம அப்படின்றதையும், அதை அறியறதுக்கும் அந்த அறிவை நம்ம கடவுள்கிட்ட கேட்டு அதை புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தந்தது உண்மையாமே அந்த இறை அருளுக்கு கருணைக்கும் தலை வணங்குறேன். அப்புறம் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது அறிதல், புரிதல், தெளிதல். ஆனால் இது எல்லாமே தாண்டி ஒன்று இருக்குது, அதுதான் உணர்தல். நம்ம உள்ள இருந்து அந்த இறை அருளை உணர வேண்டியது தான் அடுத்த கட்டம். அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.